கொளப்பலூரில் பேக்கரி ஒன்றில் கேஸ் சிலிண்டர் மாற்றிய போது தீ விபத்து. அலறியடித்து ஓடி உயிர் தப்பிய வாடிக்கையாளர்கள். தரமற்ற டியூபுகளை பயன்படுத்தியதால் தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல். கோபி அருகே உள்ள மொடச்சூரை சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் கொளப்பலூரில் பெருந்துறை திருப்பூர் சாலை சந்திப்பில் கடந்த ஒரு மாதமாக பேக்கரி தொடங்கி நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த பேக்கரியில் பயன்படுத்தப்பட்ட கேஸ் தீர்ந்துவிடவே கடைப்பணியாளர் வேறு சிலிண்டரை மாற்றியுள்ளார். சிலிண்டர் மாற்றிய சிறிது நேரத்தில் கேஸ் சிலிண்டரில் பொருத்தப்பட்ட டியூப் திடீரென வெடித்து தீப்பற்றி எரிய தொடங்கியது. அப்போது டீ போடும் பணியில் இருந்த ஊழியர் தூக்கி வீசப்பட்டார். அப்போது கடையில் டீ குடித்துக் கொண்டிருந்த வாடிக்கையாளர்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். கேஸ் சிலிண்டர் திறந்து விடப்பட்ட நிலையில் சிலிண்டரில் பொருத்தப்பட்ட டியூபில் பற்றிய தீ வேகமாக எரிய தொடங்கியது. இதனால் சிலிண்டர் வெடித்துவிடும் என்ற அச்சத்தில் அருகில் யாரும் செல்லவில்லை. தீ விபத்து ஏற்பட்ட பேக்கரியை சுற்றி குடியிருப்புகள் இருந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த கோபி தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் தலைமையில் தீயணைப்பு வீரர்கள் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர். உரிய நேரத்தில் சிலிண்டர் டியூபில் பற்றிய தீ அணைக்கப்பட்டு சிலிண்டர்கள் அப்புறப்படுத்தப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. தீ விபத்தில் அடுப்பு அருகே இருந்த பொருட்கள் தீயில் எரிந்து சேதமானது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து தீயணைப்பு துறையினர் நடத்திய விசாரணையில் தரமற்ற கேஸ் டியூப் பயன்படுத்தி இருப்பதே தீ விபத்திற்கு காரணம் என்பது தெரியவந்தது. பேக்கரி மற்றும் உணவகங்களில் நாள்தோறும் குறைந்தபட்சம் 12 முதல் 15 மணி நேரம் வரை கேஸ் சிலிண்டர்கள் பயன்படுத்தப்படும் போது டியூபுகள் சூடேறும் வாய்ப்பு உள்ளது. இதனால் கேஸ் ஏஜென்சிகளில் விற்பனை செய்யப்படும் தரமான ரெகுலேட்டர் கேஸ் டியூபுகளையே பயன்படுத்த வேண்டும். மேலும் 6 மாதங்களுக்கு ஒரு முறை டியூபுகளை மாற்றுவதே விபத்துக்களை தடுக்கும் வழி என கோபி தீயணைப்பு நிலைய அலுவலர் ரமேஷ் தெரிவித்தார். தீ விபத்து குறித்து சிறுவலூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சிலிண்டர் மாத்தினீங்களா? சிலிண்டர் மாற்றி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சரிங்க அப்படியே ஃபயர் ஆயிடுச்சு. டியூப் அப்படியே வெடிச்சிட்டு மூஞ்சி கடிச்சு சின்ன உளுந்து வந்து வெளியே ஓடுது. அப்புறம் அப்படியே தீ பிடிச்சிச்சு. அப்போ ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணீங்களா? உளுந்து இருந்து வெளியே ஓடி வந்து உள்ளே போக போக முடியல. அதுக்கப்புறம் தீ எப்படி ஆச்சுங்க? தண்ணி மொண்டு ஊற்றி சாப்பையெல்லாம் போட்டுருக்காங்க. நீங்கள் வாங்கின அடுப்பு வந்து ஐஎஸ்ஐ அடுப்பு கிடையாது. அதில் போட்டிருக்கிற டியூபும் வந்து ஐஎஸ்ஐ டியூப் கிடையாது. உங்கள் விநியோகஸ்தர்கிட்ட வாங்கி ஆரஞ்சு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டியூப் தான் பயன்படுத்தணும். இந்த மாதிரி அடுப்பு வாங்கினீங்கன்னா அந்த டியூப்பை மாற்றி சேஞ்ச் பண்ணணும். அடுப்பு வந்து அந்த மாதிரி அடுப்பு தான் வாங்கணும். நீங்கள் கமர்ஷியல் அடுப்பு, கமர்ஷியல் சிலிண்டரு, கமர்ஷியல் அடுப்பு வாங்கும்போது ஐஎஸ்ஐ முத்திரையோடு இருக்கிறது தான் வாங்கணும். இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா உங்கள் உயிருக்கு தான் ஆபத்து. இப்போ நீங்கள் தப்பிச்சு ஒடியான்ட்டீங்க கீழே விழுந்து, ஏதாவது மாட்டியிருந்தீங்கன்னா